வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீட்ஸில் ரொம்ப குட்டியாக அழகான ஒரு பேக் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். 1 ஹவர்க்குள்ளார முடிஞ்சிடும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே 4 பீடை ஆட் பண்ணிக்கலாம். 4வது பீட்டில் வந்து க்ராஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொண்டு வரணும். அடுத்து ஸ்டெப் 2, இங்கிட்ட ஒன்று போட்டுட்டு சென்டரில் க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இது 2 இது போட்டிருக்கோம், 1 2. அதே போல் நமக்கு டோட்டல் 5 வேணும். 5th ஒன் வந்து டேர்ன் பண்ணுற மாதிரி போடணும். அதே போல் இன்னும் 2 போட்டுட்டு 5th எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து டோட்டல் 4 வந்துருக்கு. 1 2 3 4 இதுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு 5th இதை ஆட் பண்ணுறதுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் 2 போட்டுக்கணும். அடுத்ததில் க்ராஸ் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு டேர்ன் ஆயிடுச்சு. இங்கே வராது, இங்கே வரணும். இந்த சைடில் இப்போ நம்ம போட்டுட்டு வரணும். இப்போ நம்ம வந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டோம், போட்டுட்டோம். இது ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. நம்ம மேலே இங்கே தான் வந்து இது முடிச்சிருக்கோம். இப்படி இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த சைடு சுற்றி டேர்ன் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரைட் சைடில் இருக்கிற பீடை வந்து இந்த இதில் பீட்குள்ளார இந்த வயரை விட்டு எடுத்துக்குவோம். இப்போ ரெண்டு பீடு போட்டு ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ வந்து டேர்ன் ஆகிறது தெரியும் உங்களுக்கு. இந்த சைடு வந்து கொஞ்சம் டேர்ன் ஆகிருக்கும். டேர்ன் ஆகுது. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இது ஃபுல்லாகவே வந்துட்டு ஜாயின் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும். அதே போல் தான் சேம் ப்ரொசீஜர். சின்ன மெல்லிசு பேஸ்கெட் மாதிரி ஷேப்பில் வரும். இந்த மாதிரி இப்படி தெரியும், இப்படி டேர்ன் ஆகிருக்கும். இது வந்து பேஸாகவும் இது வந்து சைடாகவும் வரும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒவ்வொரு பீட்லேயும் ஜாயின் பண்ணி இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம போட்டுக்குவோம். இப்போ இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம போட்டுட்டோம். இப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பாக்ஸ் ஷேப் இந்த மாதிரி தெரியும். இப்போ நம்ம இங்கே இதை முடிக்கணும். முடிக்கிறதுக்கு 2 பீட்குள்ளார போகணும். இந்த பீட்குள்ளாரையும் சைடில் இருக்கிற பீட்குள்ளாரையும். இப்போ ஒரு பீட் போட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், இது பேஸ் முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப சின்ன குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கும், ஸ்மால் பாக்ஸ் சைஸ். இப்போ இதுக்கு மேலே அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஆட் பண்ண போகிறது இந்த மாதிரி பீட்ஸு. இது கொஞ்சம் லாங்காக இருக்கும். இந்த மாதிரி பீட்ஸ் இல்லைன்னா நார்மல் ரவுண்ட் பீட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது இல்லைன்னா இதுக்கு வந்து ரைஸ் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரைஸ் ஷேப்லேயே இருக்கும். எல்லாமே ரைஸ் ஷேப்பில் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதை வச்சு தான் நம்ம அடுத்த லைன் மேக் பண்ண போகிறோம். ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு, எந்த சைடு வேணாலும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஜாயின் பண்ணலாம். நான் எடுத்தோன்னே ஒரு ரைஸ் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சீட் பீட் எல்லோ கலர் கீழே பேஸ்க்கு போட்டோம் இல்லையா, அதே ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ரைஸ் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் க்ராஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு க்ராஸ் பண்ணும்போது பேக்கோட சைடு, திஸ் இஸ் பேக் சைட் வியூ, இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம வந்து இந்த பீட்குள்ளார பக்கத்தில் இருக்க அடுத்த பீட்குள்ளார நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நல்லா டைட் வச்சுக்கோங்க, லூஸ் ஆயிரும் டக்குன்னு.
ஸோ நல்லா டாட் வச்சுட்டு ஒரு சீட் பீட் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ரைஸ் பீட். இந்த மாதிரி வரும். இப்படி நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே இந்த மாதிரி ரைஸ் பீடை ஆட் ஆகிட்டே வரும். ஒவ்வொரு இதுலேயும் ரைட் சைடில் வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சீட் பீட் ஒரு ரைஸ் பீட். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு சீட் பீட், அடுத்து எடுத்தோடனே ஒரு ரைஸ் பீட். இது போல் ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். இதே போல் இது ஃபுல்லாகவே கொண்டுட்டு வரணும். ஃபுல்லாக சுற்றி இப்படி வந்துட்டு இப்படி வந்து ரவுண்ட் பண்ணி இந்த இதில் நம்ம வந்து ஜாயின் பண்ணி முடிக்கிற மாதிரி வரும். இதை எப்படி முடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து இது ஃபுல்லாகவே நம்ம ரவுண்டாக எடுத்துகிட்டு வருவோம். இப்போ நம்ம லாஸ்ட்டு இது வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். இந்த இதோடு முடியுது. இப்போ இது ஃபுல்லாக டேர்ன் பண்ணி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வரும். இப்போ இந்த லாஸ்ட் இதில் இருக்கிறோம். நமக்கு இப்போ இங்கே மேலே மட்டும் முடிச்சு மேலே எடுத்துகிட்டு போனால் போதும். இப்போ இந்த இருக்கிற ரைட் சைடு இருக்கிற எல்லோ பீட்குள்ளார விட்டுக்குவோம். இந்த பீட்குள்ளாரையும் விட்டு மேலே வரணும். இந்த எல்லோவில் உள்ளே விட்டு அதே போல் இந்த க்ரீன்குள்ளாரையும் உள்ளே விட்டு வர மேலே. இந்த மாதிரி வரும். இப்போ ஒரு எல்லோ போட்டு நம்ம லாக் பண்ணிடுவோம். இந்த எல்லோவை போட்டு முடிச்சிடலாம். இதோட இப்போ இதோட இந்த இது லைன் முடிஞ்சிருச்சு. ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு அடுத்து மேலே இருக்கிற ஸ்டெப்பு போகிறோம். இப்போ இந்த இது லாஸ்ட்டில் முடித்தோம் இல்லையா, முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 4 பீட் ஆட் பண்ணியிருக்கேன். 1 2 3 4. 4ஆவதில் வந்து க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ 5 பெட்டல் ஃப்ளவர் ஷேப்பு ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். 5 பெட்டல் ஃப்ளவர் ஷேப் இருக்குது. இப்போ இதை தான் இது ஃபுல்லாகவே நம்ம போட்டுட்டு வர போகிறோம். லெஃப்ட் சைடில் இருக்கிற வயரை வந்து நம்ம இதில் விட்டுக்கலாம். ஃபுல்லாகவே இதே தான். இப்போ நமக்கு வந்து ஒயரில் வந்து 2 பீட் இருக்குது. நம்ம இப்போ 3 ஆட் பண்ணால் போதும். 1 2 3. 3ஆவது பீடில் க்ராஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி வந்திருக்கும். ஒவ்வொரு பீட்லேயுமே வந்து நம்ம 5 பெட்டல் ஷேப்பு ஒவ்வொரு பீட்லேயுமே ஆட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இது ஃபுல்லாகவே அதே போல் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. இப்போ அடுத்து 5 பெட்டல் இருக்குது. இன்னும் 3 பீட் ஆட் பண்ணி முடிச்சுட்டு இது ஃபுல்லாக இது வரைக்கும் முடித்து கொண்டு வந்துடுவோம். இப்போ நம்ம இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இதே போல் தான் வருது. நீங்கள் பாருங்கள், சுற்றி இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட் இதில் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11th 1 இப்போ போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ 12th 1 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த லாஸ்ட் இந்த பீட்டில் தான் நம்ம முடிக்கணும் இல்லைங்களா. இந்த பீட்டில் விட்டுட்டு இதே பீட்டில் ஃபஸ்ட்டு பீட்டில் விடணும். இந்த 3 பீட்குள்ளார இருக்குது நமக்கு. இந்த 3 பீட்டில் இருக்குது. இப்போ நம்ம 2 பீட் போட்டுக்கணும். 2 பீட் போட்டு கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் 2 பீட் போடணும். 1 போட்டுட்டு இன்னொன்று கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வயரை வந்து நம்ம சுற்றி கொண்டு வந்து இந்த ஒரு இடத்துல நாட் போட்டுக்குவோம்.
நான் இதே வழியாகவே கொண்டுட்டு வரேன். ஜஸ்ட் இது ஃபுல்லாக இப்படி சுற்றி கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த க்ரீன் கலர் கிட்ட நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் வயரை வந்து இது ஃபுல்லாக விட்டு சுற்றி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன். இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். எப்போதுமே ரெண்டுத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டு நாட் போட்டுட்டு அதோட கட் பண்ணக்கூடாது. திருப்பியும் வந்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பீட்குள்ளார விட்டு எடுத்து கட் பண்ணிக்குவோம். இன்னும் 2 லைன் எக்ஸ்ட்ரா எங்கேயாவது போய்க்குவோம். நான் இதே க்ரீன் பீட்குள்ளார விட்டுக்கிறேன். எல்லா பீட் ஒர்க்ஸ்லேயும் நாட் போட்டுட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் வந்துட்டு அந்த கட் பண்ணி அந்த இது நாட் வந்து இதாகாத இருக்கும், பிரிஞ்சு வராத இருக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடில் எங்கேயாவது கொண்டு போயிட்டு இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று கொண்டு போய் கட் பண்ணிடுவோம். இதே போல் இதுவும் இதே போல் இந்த சைடும் விட்டுட்டு இது எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஹேண்டில் நான் ஆல்ரெடி ஒன் சைடு ஆட் பண்ணிட்டேன். இது வந்து இந்த 2 பீடு இருக்குது இல்லையா, இந்த 2 பீடுக்கு நடுவாண்டி இருக்கிற இந்த பீடில் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். ஒரு நார்மல் சின்ன ஒயர் எடுத்துக்கோங்க, எக்ஸஸாக இருக்கிறது கட் பண்ணது. இந்த இதில் எடுத்திருக்கேன். இதில் இந்த மாதிரி 5 ரைஸ் பீடு வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அதே போல் முடிக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பீடுக்கும் நடுவாண்டி இருக்கிற இந்த பீட்குள்ளார சென்டரில் 2 பீடு மட்டும் விட்டுருக்கணும். இதில் நம்ம வந்து க்ராஸ் பண்ணிக்கலாம். இதில் க்ராஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற வயரை சுற்றி எடுத்துகிட்டு வந்து நாட் போட்டுட்டு கட் பண்ணிடுவோம். நல்லா டைட்டாக இது பண்ணிக்கலாம். 2 ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சென்டரில் இந்த 2 பீடு இருக்கணும். இதுலேயும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வயரை வந்து சுற்றி எடுத்துகிட்டு வந்து நாட் போட்டு கட் பண்ணிடுவோம் எக்ஸஸாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே தான் நான் இன்னொரு கலரில் பண்ணேன். தேங்க்யூ.